தம்பி சொல்றது வேடிக்கையா இருக்கு. நாம் தமிழர் கட்சியினாலே நம்மளுமே அவங்க அவரை வந்து ஒரு வழிகாட்டியா தான் ஏத்துக்கிறோம். சரி, அவர் உறுதிப்பாடா இருப்பாரா உறவு இனித்தது இதயம் கணித்ததுன்னு சொல்லிட்டு போய் சந்திச்சுட்டாங்க. கம்பும் உடையக்கூடாது பாம்பு அடிபடக்கூடாதுங்கிற திராவிட கட்சிகள் மாதிரி நாங்க பேசுறது ஒண்ணு, சாதி பார்த்து. ஆனா இந்த கட்சியில சாதி பாகுபாடு இருக்கு, இதுல மதம் பின்புலம் இருக்கு. ஏத்துக்கிட்டவே இந்த நாட்டை மாத்தணும்னு நினைப்பு இருக்கிறேன் உள்ளவா அப்படியே டக்குன்னு தலைகள்லாம் விலகி போற மாதிரிலாம் இருக்கு. வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். ஆனா உங்களுடைய பேர் என்ன? அலங்கை வினோத். உங்களுடைய பேர்? அழகன்குளம் உமர். உங்களுடைய பேர்? அழகன்குளம் சைஃபுல்லா. நன்றி. இப்போ பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில எந்த கூட்டம் இது எதை கொள்கை கொண்டு நடக்குது அப்படின்னு இப்போ தமிழ்நாடு முழுவதுமே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து கட்சியை மறுகட்டமைப்பு செய்கிறதுக்காகவும் பொறுப்பாளர்களை திரும்ப தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும், கட்சியோட கட்டமைப்புகளை மறுவரையறை செய்யணுங்கிறதுக்காக ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்துக்கான கூட்டத்தை ஒருங்கிணைச்சு 4 தொகுதிகளுக்கான கூட்டங்களை இப்போ நடத்திக்கிறோம். ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய தலைக்கட்டையெல்லாம் நீக்கிட்டும் புது தலைக்கட்டில் எடுக்கிற மாதிரி ஐடியாவா எப்படி? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அது கட்சியில அது எல்லா சமூக இயக்கங்களையும் அரசியல் இயக்கங்களையும் நடக்கிறாங்க, சிலர் வெளியேறுவதும் சிலர். ஆனா இங்க ரொம்ப நடக்கிற மாதிரில இருக்கு, டக்குன்னு தலைகள்லாம் விலகி போற மாதிரிலாம் இருக்கு. நம்ம அப்படி அதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா கட்சியோட வீரியம் அந்த மாதிரி இருக்கும்போது அதுல சிலர் வேகமாகவும் உள்ள வருவாங்க, சிலர் பிரித்தம் இல்லாம வேகமாக வெளியேறுவாங்க. மந்தமான இடத்துல மந்தமா நடக்கும், வேகமா இயங்குற இடத்துல எல்லா வேலைகளும் வேகமாத்தான் நடக்கும். ஆனா இந்த கட்சியில சாதி பாகுபாடு இருக்கு, இதுல மதம் பின்புலம் இருக்கு, கட்சியிலையும் இருக்கிற மாதிரி இந்த கட்சியில இருக்கு அப்படின்னு சில பேர் பேசிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நீங்க எதிர்க்கிறீங்க? இல்ல தம்பி சொல்றது வேடிக்கையா இருக்கு. நாம் தமிழர் கட்சியினாலே வெளியில பரவலா மக்கள், ஒரு பாமர மக்கள் கூட என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, அங்க அந்த ஒரு சாதி பாகுபாடோ ஒரு மத பாகுபாடோ எந்த சூழலையும் இந்த பசங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. அண்ணன் செந்தமிழன் சீமானும் கட்சியோட அடிப்படை கொள்கையுமே சாதி கடந்து மதம் கடந்து தமிழராக நம்ம ஒன்றிணைவோம், தமிழர்களுக்கான ஒரு அரசை அமைப்போம் அப்படிங்கிறதான் கட்சியோட கொள்கை. அந்த கொள்கையை ஏத்துக்கிட்டவங்க தான் உள்ள வர்றாங்க. ஒரு திராவிட கட்சிகள் மாதிரி நாங்க பேசுறது ஒண்ணு, சாதி பார்த்து மாவட்ட செயலர் போடுறோம், சாதி பார்த்து வேட்பாளர் போடுறோம் அப்படின்னு மறைமுகமா எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே நாங்க வெளிப்படையா மக்கள்கிட்ட வச்சுட்டோம். இதுதான் எங்க கொள்கை. இதை ஏத்துக்கிட்டே உள்ளவா, ஏத்துக்கலையே அவனுக்கு 1008 அமைப்புகள் இருக்கு, 1008 வேலைகள் இருக்கு, அதை போய் பாரு. இதை ஏத்துக்கிட்டவே இந்த நாட்டை மாத்தணும்னு நினைப்பு இருக்கிறேன் உள்ளவா அப்படின்னு சொல்லியிருக்கோம். தம்பி சொல்றது வேடிக்கையா இருக்கு. நம்ம கட்சிக்குள்ள எப்பவுமே அப்படி ஒரு பாகுபாடோ வேற்றுமையோ எதுவுமே கிடையாது. இந்த கட்சியில ஜாதி வேறுபாடு கிடையாது அப்படின்னு சொல்றீங்க? எப்பவுமே கிடையாது. சீமான் அவர்கள் இப்ப மது விலக்கு போராட்டம் மாநாடு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருங்க. அது நீங்க எந்த அளவுக்கு பாக்குறீங்க? அவர் உறுதிப்பாடா இருப்பாரா இருந்திருக்காரா அப்படிங்கிறதான் கேள்வி. இது அவரோட சீட்டு எண்ணிக்கையை அடுத்த தேர்தலில் திமுக அதிகரிச்சுக்கிறதுக்காக அவர் ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச திமுக அதை அப்படியே திருப்பி அவரோட ஆயுதத்தை எடுத்து அவரையே அடிச்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா முதல்ல நான் இது மது விலக்கு வேணும், அதுக்காக நான் திமுகவை தவிர்த்துட்டு மற்ற அதிமுக முதற்கொண்டு அழைச்சு நான் கூட்டம் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இப்ப ஸ்டாலின் வெளிநாடு போயிட்டு வந்த உடனே போய் மறுபடியும் பார்த்தாங்க, சந்திச்சாங்க, உறவு இனித்தது இதயம் கணித்ததுன்னு சொல்லிட்டு போய் சந்திச்சுட்டாங்க. இப்ப இது எதுல போய் நிற்கும்? அப்படியே மாத்தி பேசுறாரு. இது தேசிய அளவுல ஒன்றிய அரசு தான் இதை முன்னெடுக்கணும் அப்படின்னு பேசுறாரு. அப்ப உலக அளவுல அடுத்து முன்னெடுக்கணும், அடுத்து பேசுவாரான்னு தெரியல. அது நம்ம இது ஒரு சதி, மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சதி தான் பாக்குறீங்களா? சதின்னு சொல்ல முடியாது. அவரோட இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக அண்ணன் மெனக்கடுறாரு. தனக்கான சீட்டுகளை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக அந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயத்துல கம்பும் உடையக்கூடாது பாம்பு அடிபடக்கூடாதுங்கிற வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப தளபதி விஜய் அவர்கள் பெரியார் மாலை போட்டிருக்காங்க பெரியாருக்கு. அது ஜாதி வரியா பாக்குறீங்களா இல்ல அதுல அரசியல்வாதியா பாக்குறீங்களா? அவர் இன்னும் அந்த திராவிட சிந்தனையில இருந்து வெளியில வரலைங்கிறது தான் அவர் செஞ்ச வேலைகள். ஸ்டார்டிங்ல கொள்கை கோட்பாடு ஆரம்பிக்கும் போதே நான் எந்த கட்சிக்கும் சம்மந்தப்பட்டவன் கிடையாது, நான் தனிப்பட்ட முறையில தான் இயங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு? இல்ல ஐயா, பெரியாரை நம்ம முழுவதுமாக புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லல. நாம் தமிழர் கட்சி நம்மளுமே அவரை ஒரு வழிகாட்டியா தான் ஏத்துக்கிறோம். அவர் மட்டுமே தலைவர் அல்ல, அவரும் போராடினார், அவரும் இங்க தமிழகத்தில் ஒரு தலைவர் அப்படிங்கிற பெரியாரின் கொள்கைகளை எதிர்க்கல. பெரியார் மட்டும்தான் போராடினார் என்று இங்க பெரியாரியவாதிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அவங்கள தான் நம்ம கண்டிக்கிறோம், அவங்கள தான் நம்ம எதிர்க்கிறோம். பெரியார் நம்ம இந்த சொல்லலை எதிர்க்கல. அவர் எந்த அளவுக்கு பெரியாரின் கொள்கைகளை உள்வாங்கி அங்க போனாருன்னு தெரியல. ஏன்னா பெரியார் திடலுக்குள்ள அவர் போனதுலயே ஒரு சலசலப்பு இருக்கு, பெரியாரியவாதிகள் மத்தியிலும் சலசலப்பு இருக்கு. ஏன்னா அவர் போய் அந்த நினைவு தூண்கிட்ட நின்று அங்க மட்டும்தான் மலர் வளையம் செஞ்ச அஞ்சலி செலுத்துற மாதிரி நின்றாரு. அதை தாண்டி ஒரு 10 அடி தள்ளி போனாருனாக்கா அங்க பெரியாரோட நினைவிடமே இருக்கு, பெரியார் புதைச்ச இடமே இருக்கு.
அந்த இடத்துக்கு அவர் போகல. சோ எங்க போறோம் என்ன பண்றோம்னு தெரிஞ்சு பண்றாரான்னு தெரியல, அதை அவர் கத்துக்கிறோம். இது வந்து ஒரு மக்கள் மத்தியில வந்து என்னுடைய முகம் தெரியணும் அப்படின்னு சொல்றதுக்காக பண்றாரா எப்படி? அப்படித்தான் ஒரு பெரிய தலைவர், பெரியார் தவிர்க்க முடியாத தலைவர்னு திமுக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, திராவிட கட்சிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையே இவர் ஆமோதிக்கிறாரு. இனி அவரோட மாநாடுகள்ல அடுத்த நடைமுறைகள்ல அதை செய்யறாரா இல்ல தமிழ் தேசிய வழியில பயணிக்கிறாரா பார்ப்போம். ஆனா பெரியார் தான் ஜாதி ஒழிப்பு கொண்டு வந்தது, ஆனா ஜாதியே ஒழியலையே. என்ன எடிசன் பல்பை கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றீங்க? பெரியார் ஜாதி ஒழிப்பை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கிடையாது. இங்க ஏற்றத்தாழ்வுகள்ங்கிறது ஒரு 2000 ஆண்டு காலமா இருக்குங்கிறத நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை பல தலைவர்கள் தமிழ்நாட்டில் அதை எதிர்த்து போராடி இருக்காங்க. அதுல அவரும் ஒருத்தர், அவரும் தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்காரு. இப்பயும் எல்லா பள்ளிக்கூடத்தை பாத்தீங்கன்னா சாதி பாகுபாடு நிறைய இருக்கு பள்ளிக்கூடத்தை பாத்தீங்கன்னா. அது இந்த அரசின் தோல்வியை தான் காட்டுது. இந்த இத்தனை ஆண்டு காலமாக இந்த நாட்டை ஆட்சி செய்த இந்த திராவிட கட்சிகள், சமூக நீதி கொள்கை பேசுகிறவங்க, இவங்க தான் அதை சரி செஞ்சிருக்கணும். இன்னும் அந்த மாணவர்கள்ட்ட போய் சாதியை பேசக்கூடாது இல்லையா? அந்த சிந்தனைகள் வரவிடாம இந்த சமூகத்தை அவங்க தான் மாற்றி அமைச்சு. இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நாம் தமிழர் கட்சி ஆட்சியை கொண்டு வரணும். நாம் தமிழர் ஆட்சி வந்தா இதெல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உறுதியா மாறிடும். அந்த நோக்கம் இருக்கக்கூடிய தலைமை அதிகாரத்துக்கு வரும்போது அவங்க பள்ளி குழந்தைகளுக்கு என்ன கத்துக் கொடுப்பாங்க, இந்த சமூகம் எப்படி இயங்கணுங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க. அதை மாற்றி செயல்படுத்தி நாங்க காட்டுவோம். அந்த நம்பிக்கையில தான் நாங்க இத்தனை ஆண்டுகளா இயங்கிக்கிட்டு இருக்கோம். சரி, நன்றி. நல்லது.